பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் கால் கைகளை வைத்து கொலை செய்யப்பட்ட பெண்ணை அடையாளம் காண 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், சென்னை பள்ளிக்கரணை பக்கத்துல கண்மூடித்தனமா ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கை கால்கள் எல்லாம் தனித்தனியாக வெட்டி தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன குப்பை குவியலுக்குள். அடையாளம் காண என்னென்ன வகையான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? இந்த கொலையின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? பள்ளிக்கரணை குப்பைக்கிடங்கிலிருந்து ஒரு பெண்ணுடைய 2 கால்கள் மற்றும் ஒரு கை பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு அந்த பெண் உடல்கள் வீசப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில பள்ளிக்கரணை போலீசார் அந்த பாகங்களை எடுத்து தற்பொழுது 3 தனிப்படை அமைத்து இந்த கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பதை அடையாளம் காணக்கூடிய விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்த பெண்ணுடைய 2 கால்கள்ல மெட்டி போடப்பட்டிருக்கு. ஆகவே இது திருமணமான பெண்ணாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலையும் அந்த கால்களை ஆய்வு செய்ததுல கிட்டத்தட்ட 30 to 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலும், அதே போல டேட்டோ போடப்பட்டிருக்க அந்த பெண்ணுடைய கையில பச்சை குத்தப்பட்டிருக்கிறது. அந்த பச்சை குத்திய அடையாளத்தையும் எடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். அதே போல கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கைரேகைகள் ஆதார் அட்டையோடு யாருடைய ரேகையாவது ஒத்து போகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கைரேகை நிபுணர்களுக்கு அந்த ரேகையானது அனுப்பப்பட்டுள்ளது. அதை வைத்தும் அந்த பெண்ணுடைய யார் என்பதை அடையாளம் காணக்கூடிய பணியில தொடங்கியிருக்காங்க. அதே போல கண்காணிப்பு கேமரா காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சாலையில் இருக்கக்கூடிய கேமராக்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் எடுத்து யாராவது அந்த உடலை குப்பை கிடங்கில் வீசுவது போன்ற அந்த மூட்டையாக அரிசி மூட்டையில் கட்டி அந்த உடலானது வீசப்பட்டுள்ளது. அது போன்ற இருசக்கர வாகனத்திலேயோ அல்லது கார்லயோ எடுத்து செல்வது போன்ற காட்சிகள் ஏதாவது கிடைக்கிறதா என்பதற்காக கண்காணிப்பு கேமராவுடைய காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அதே போல அந்த குப்பை கொட்டக்கூடிய இடமானது கோடம்பாக்கம் மண்டலம் 10 அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில். ஆகவே கோடம்பாக்கம் பகுதியிலிருந்து இங்கு குப்பை எடுக்கக்கூடிய லாரியிலிருந்து அந்த குப்பையானது அங்கு கொண்டு போய் கொட்டப்பட்டதா, இங்கு யாராவது வீசினார்களா என்பதை ஆய்வு செய்வதற்காக கோடம்பாக்கம் மண்டலம் 10 சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் தற்போது காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இது போன்று கொடூரமாக இந்த பெண் கடத்தி வேறு ஏதோ ஒரு பகுதியில் கொலை செய்யப்பட்டு இங்க உடல்களை வீசியிருக்கலாம் என்ற அடிப்படையில விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. மொத்தம் 3 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு இந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணை முதலில் அடையாளம் காணுவது யார், அதன் பின்பு இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோகுல், நீங்க குறிப்பிட்டது போல மிக கோரமான கொடூரமான ஒரு கொலை சம்பவமாக இருக்கிறது. கை கால் எல்லாம் குப்பை கிடங்கிற்குள் தனித்தனியாக வீசப்பட்டிருக்கின்றன. வள்ளுவர் கோட்டம் கோடம்பாக்கம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து எடுத்து கொட்டப்பட்ட குப்பை குவியலுக்குள்ளிருந்து இந்த கை கால்கள் கிடைத்திருப்பதாக நமக்கு முதல் கட்டமா தகவல் கிடைத்திருக்கிறது. இது மிகவும் ஒரு சவாலான காரியமாக, சவாலான கொலையாக இருக்கிறதா போலீசார் கண்டுபிடிப்பதற்கு? நிச்சயமாக இது ஒரு சவாலான ஒரு வழக்காகவே காவல்துறை பார்க்கிறாங்க. அதே போல அந்த கை கால்களுடைய பாகங்களை பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு கொடூரமாக ஏதோ ஒரு பகுதியில் கொலை செய்யப்பட்டு இங்கு கொண்டாந்து போட்டிருப்பதாக தெரிகிறது. அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மற்ற பாகங்கள் ஏதாவது வீசப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காகவும், அதே போல கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் இதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள குப்பை கிடங்குகளில் வேறு ஏதாவது பாகங்கள் கிடைக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காகவும் தனிப்படை போலீசார் அந்தந்த பகுதிகளில் மற்ற பாகங்களை தேடி வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிச்சயமான ஒரு சவாலான வழக்காக பார்க்கப்படுகிறது. ஆதார் அட்டையில் கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த பெண்ணை எளிதில் அடையாளம் காண முடியும் என்ற அடிப்படையில் அந்த ரேகைகள் பதிவு செய்யப்பட்ட ரேகைகளை வைத்து தற்பொழுது அந்த ஆதார் அட்டையோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும், அதில் நிச்சயமாக அந்த பெண்ணுடைய அடையாளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அந்த பெண்ணை முதலில் அடையாளம் கண்டால் அதன் பின்பு கொலையாளிகளை எளிதில் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக அந்த பெண் யார், கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பதற்காகவும், அந்த கொலை செய்யப்பட்ட பகுதி எந்த பகுதி என்பதை கண்டறிவதற்காகவும் தனிப்படை போலீசார் தீவிரமாக அந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நிச்சயமான சவாலான வழக்காக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் விரைவில் குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள், கொலை செய்யப்பட்ட பெண் அடையாளம் காணப்படுவார் என்று காவல்துறையுடைய துணை ஆணையரிடம் பேசும்போது அவர் தெரிவித்துள்ளார். ஓரிரு நாட்கள் இந்த வழக்குடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து அடுத்த கட்டமாக மற்ற முக்கிய விவரங்கள் குறித்து வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பது கண்டுபிடிப்பதில் காவல்துறைக்கு ஒரு சவாலாகவே இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது.
கண்டிப்பாக கோகுல், கொலையாளிகள் யார் என்பதில் துப்பு துலங்குவது ஒரு புறம் இருந்தாலும் கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பதை கண்டுபிடிப்பதே காவல்துறைக்கு தற்போது ஒரு பெரிய சவாலா மாறி இருக்கு. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கோகுல்.